பைபிளில் சொல்கிற மாதிரியே கூட சொல்லலாம், என் குரானில் இருக்கிற மாதிரியும் சொல்லலாம், என் பகவத்கீதையிலையும் பொருந்துற மாதிரியும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேலேருந்து கீழே தள்ளப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னா அவங்க செலவு செய்வாங்க, அதெல்லாம் நம்ம கோவில் கட்டணும் அப்படி கான்செப்ட் கிடையாது. அவங்களால நம்ம நிறையா பலன் அடைஞ்சிருப்போம். அந்த பலனுக்கு ஒரு நன்றி உணர்வாக நம்ம ஒரு கோவில் அமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படின்றப்ப இந்த சிவனுக்கு தென்னிந்தியாவில் நிறையா கோவில் இருக்குது. ஓகே, யதார்த்தத்தில் சிவனே வந்து எனக்கு அவர் காசு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி கட்டடத்தை அமைங்க, எனக்கு ஒரு கோவில் அமைங்க அப்படி சொல்ல கிடையாது. அவர் அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கார் மனிதர்களுக்கு. அந்த நன்றி உணர்வால் தான் அவங்க அவ்வளோ கோவிலுக்கு அமைச்சிருக்காங்க. யதார்த்த ரீதியாக என்னோடய அனுபவத்தில் கூட அவர் அந்த கருணை அப்படின்றாங்கள்ல, அதுக்கெல்லாம் அவர் தான் அர்த்தமான ஒரு நபர். ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்பாக இருப்பாங்களா, மெச்சூரிட்டியாக இருப்பாங்களா, ரொம்ப ஒரு நல்ல விதமாக இருப்பாங்களா அப்படின்றது நமக்கே ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் உண்மையிலுமே அவங்க அந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கோவில்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த ஒரு மாதிரியான ஒரு நிலை தான் இந்த சிவம் அப்படின்ற ஒரு நிலை. ஓகே, அதெல்லாம் வேறு விதமான ஒரு தனித்துவம். ஓகே, அந்த தனித்துவம் தன்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்யும். ஓகே, அதனால தான் அவருக்கு கோவில் அமைச்சாங்க, எல்லாமே விஷயத்தில் தோது பார்த்தாங்க. ஓகே, அந்த ஒரு நிலையில், அந்த ஒரு பதத்தில், அந்த ஒரு உணர்வு நிலையில், அந்த ஒரு அலைவரிசையில் தான் சத்குருவும். ஓகே, அந்த ஒரு இணைவால் தான் அவங்க வந்துட்டு எல்லாமே தோதாக எல்லாமே அமைச்சு கொடுக்குறாங்க. எல்லோரும் ஒரு பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு. இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியே சொன்னால், ஒரு காட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஏன் கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி பாருங்கள் குடில் இருக்குது, ஏன் நைட்டானால் கஷ்டப்படுறீங்க, இந்த பாருங்கள் தீப்பந்தம் இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள் விவசாயம் இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள் நிறையா விஷயம் தோல் செஞ்சு கொடுக்குறாங்க. எதுக்காக? ஒரு மனித நேயம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு தமிழ்நாடு ஒரு அர்த்தத்தில். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஓகே, சரி. அதனால் சேவாதார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர்களோட ஒரு படி மேலே தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எல்லாமே தோதாக அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பாதையும் காட்டுறாங்க. அந்த பாதையில் பயணிக்கிறப்போ நிறைய விஷயம் நல்லதான் அமையும். ஓகே, அதனால் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை, பண்பு, பக்குவம், பகுத்தறிவு அப்படின்றதெல்லாம் அவசியம். ஓகே, சரி. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தோதாகிறப்ப கூப்பிட்றேன், அவசரப்படாதீங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, ஒரு பகுத்தறிவு அப்படின்ற கான்செப்ட் கிடையாது, ஒரு கண்ணாடி கான்செப்ட்டு தான். நீங்கள் ஏதோ வகையில் உணர்வுகளை அப்படி இப்படின்னு சொல்கிறத விட யதார்த்த ரீதியாக புரிஞ்சிக்கணும். ஒரு அறிவியல் ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, ஒரு ரோபோட்ஸ் கான்செப்ட்டு தான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, அப்படின்றப்போ நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஓகே, அப்படின்றப்போ யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டியாக நம்ம கேஷ் கிடச்சா ஒன்றும் தெரிவிக்காது. சரி, யூஎஸ்ஏலேருந்து நம்ம கேஷ் கிடைக்கிது, அதனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதனால் அவங்க பலன் பெறுறாங்க அப்படின்னா ஓகே. இப்போ தான் நான் ஒவ்வொன்றா தோது பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஆனால் இருந்தாலும் யூஎஸ்ஏக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கி நம்ம ஓரளவு எல்லா தகவல் சொல்கிறப்போ அங்கேயும் ஓரளவு தோதாகும். ஓகே, அந்த வகையில் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ரெட்லி ஸ்காட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, முருகனை விட்டுருங்க. ஓகே, காட் முருகனை பொறுத்த வரைக்கும் அவரை விட்டுருங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆத்ம நிலையில் அவருக்கு ஓரளவு ஃபெசிலிட்டி கிடச்சிருந்து நிறையா யூனிவர்சிட்டி கிளாஸ் படிக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு யோசிச்சா அப்படியே. ஆனால் இருந்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷு ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும். ஃபெசிலிட்டி கிடைக்கல, ஸ்பான்சர் கிடைக்கல. அதனால் அவங்க உள்நிலை மட்டும்தான், ஆத்ம நிலையில் வந்துட்டு அவ்வளோ தோதாகலை. ஓகே, அதனால் முருகனை விட்டுருங்க. ஓகே, அடுத்து முருகனோட நிலையில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா,